ஃபஸ்ட்டு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கலாம். நம்ம செய்ய போகிறது அப்புறமா மட்டன் குழம்பு. மட்டன் குழம்புக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அது வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி மசாலா ரெடி பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் மட்டன் குழம்புக்கு. இது வெறும் மசாலாவுக்கு மட்டும்தான் நல்லெண்ணெய். ஃபஸ்ட்டு கறிவேப்பிலை போட்டுக்கலாம். சோம்பு மிளகு, அதுக்கப்புறம் பூண்டு நல்லா வதக்கலாம். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதிலே நம்ம இஞ்சியும் போட்டுக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம் அதெல்லாம் போட்டு நல்லா மசாலா எந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனோ வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு. இப்போது தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கலாம். அவ்வளோதான், இந்த மசாலா ரெடி. இதை எடுத்து ஒரு பாத்திரத்தை எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ மறுபடியும் பாத்திரத்தை வச்சுட்டு ஆயில் காஞ்சதும் இது கல்லெண்ணெய் தான், பட்டை லவங்கம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே வந்து மஞ்சள் தூள் மொட்டுக்கரில் ஒரு 6 விசில் வச்சு மட்டன் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஆயில் காஞ்சிச்சு, எண்ணெய் காஞ்சிச்சு. பட்டை லவங்கம் மட்டும் போட்டுக்கிறேன். பட்டை லவங்கம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சும்மா கொஞ்சம் இஞ்சி பூண்டு இஞ்சி போட்டுக்கலாம். ஆனியன் போட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த எண்ணெய் வந்து நார்மல் கல்லெண்ணெய் தான். வதக்க அந்த மசாலா அரைக்கிறதுக்கு மட்டும்தான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணேன். இது நார்மல் கல்லெண்ணெய். ஒரு 4 தக்காளி மிக்சியில் ஒரு ஓட்டிட்டுக்கலாம். மிக்சியில் ஒரு 4 தக்காளி போட்டு நல்லா அரைச்சி இப்போ தக்காளி போட்டுக்கலாம். மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா வதங்கும்போது அரைச்சி வச்சது தக்காளியும் ஊற்றிக்கலாம். நல்லா வதக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் லைட்டாக கல்லுப்பு போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு அரைச்சி போட்டுக்கலாம். தக்காளி பச்சை மிளகாய் இப்போது மட்டன் எடுத்து போட்டுக்கலாம். வேக வச்சு இப்போது உரமாக இருக்கும் மட்டன் வேக வச்சதும் இன்னும் எடுத்து போட்டுக்கலாம். ஏற்கனவே விசில் வச்சுருக்கோம். மிளகாத்தூள் ஒரு போட்டுக்கலாம்.
காரம் பார்த்துட்டு வேணால் கொஞ்சம் சேர்த்து. கறியிலையும் ஏற்கனவே உப்பு போட்டோம். மட்டன் வேக வச்சு தண்ணி இருக்குது, அதையே ஊற்றிக்கலாம். உப்பு பார்த்துட்டு அவ்வளோதான், தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் தேவையான மூடி போட்டு ஊற்றிக்கலாம். வேக விடலாம். கறி வேக வச்ச தண்ணியும் ஊற்றிக்கணும். தேவையான அளவு தண்ணி மூடி போட்டு வேக வச்சிடலாம். மூடி போட்டு நல்லா வேகட்டும். வேக வச்சிடலாம். இப்போது அரைச்சி வச்சுட்டேன், மசாலா ஊற்றிடலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க மட்டன் குழம்பு மசாலாவை நல்லெண்ணெயில் வதக்கின சின்ன வெங்காயம், தக்காளி, பட்டை, சோம்பு, இஞ்சி, பூண்டு, மிளகெல்லாம் இதில் போட்டுக்கலாம். அரைச்ச இது ஊற்றிட்டு நல்லா கொதித்ததும் குழம்பு தயார். அவ்வளோதான், குழம்பு கொதிச்சிச்சு. மட்டன் குழம்பு சேனலை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள். பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.